गोपिका जीवनस्मरणं सद्गुरु महाराज की। श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनकः शंकरो देवः तं वन्दे कुञ्जराननम्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। ध्येयं सदा परिभवघ्नमभीष्टदोहम् तीर्थास्पदं शिवविरिञ्चनुदं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दम्। त्यक्त्वा सुदुस्त्यजसुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ठ आर्यवचसा यदगादरण्यं मायामृगं दयितयेप्सितमन्वधावत् वन्दे महापुरुषते चरणारविन्दौ। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। जानकीकान्तस्मरणम्। பரமாத்மஸ்வரூபத்தை திவ்ய தம்பதிகளாக உபாசிக்கிறது அப்படிங்கிறதுதான் சனாதன தர்மம். ரொம்ப ரம்யமா இருக்கும். உபாசனைங்கிறது பகவானிடத்திலே நாம் ரொம்ப கிட்ட அணுகிறதுக்கான ஒரு சாதனமா இருக்கு. பரமாத்மாவை விட்டு வெகு தூரத்துக்கு அண்ணண்டு நாம் இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு உணர்ச்சி. சத்தியம் உண்மையிலே பரமாத்மா நம்மளை விடல, கிட்டதான் இருக்கார். இருந்த போதிலும் கூட அவரை தெரிஞ்சுக்க முடியல. தெரிஞ்சுக்காத வரையிலும் தரித்திரம் தான். 1 கோடி ரூபாய் புதையலா இருந்து அந்த புதையலுக்கு மேலேயே அவன் படுக்க போட்டு தினசரி படுத்துண்டு, ஆனால் நித்தியபடி அவன் கக்கு சுமாரி விறகு வெட்டி ஜீவிச்சுருக்கிறவன் கோடீஸ்வரன் ஆகமாட்டான். காரணம், நாம் படுத்துக்கிற இடத்துக்கு கீழவே 1 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரியாதது. இந்த 1 கோடி ரூபாயே அவன் போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவனிடத்திலேயே இருந்துருக்கு. அதுபோல பிரம்மஸ்வரூபம் நம் ஹிருதயத்தில் நாமவே இருந்துருக்கு. இதை போய் ஒரு க்ஷான் போய் வெளியில சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க துப்பு இல்லாம இருக்கிற வரையிலும் தரித்திரம் தானே. ஆகினால் இந்த அஜ்ஞானமாகிய ஒரு தரித்திரம் உண்டு, இதுக்கு விமோச்சனமே இல்லை. அந்த ஒரு தாரித்யம் என்னைக்கு இவன் பரமாத்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறானோ அப்பொழுதுதான் அதுக்கு தெரியுறதுங்கும் போது அதுக்கு ஒரு திறவுகோல். உன்னிடத்துல அப்பேற்பட்ட நிதி இருக்கு அப்படின்னு காட்டணுமானா அதுக்கு ஒரு சாதனமாக சத்குரு வேண்டிருக்கு, உபாசனம் வேண்டிருக்கு. பக்தியினால்தான் ஒருவன் உண்மையான தனிக்கன் ஆயிடுறான். அவனுக்கு தாரித்யம் நீங்கி போயிடுறான். அவனை போல தன்யன் உலகத்துல ஒருத்தரும் கிடையாது அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன தெரிஞ்சு விடுறான்னால், லட்சுமிகாந்தனான பெரிய செல்வந்தன் உண்டே, அத்தகைய லட்சுமிகாந்தனான செல்வந்தன் நம் தன் ஹிருதயத்திலேயே இருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அப்புறம் அவன் எப்படி தரித்திரனா இருக்க முடியும்? தானே அவனுடைய கோவிலா ஆயிட்ட பிறகு. அதனால சொல்றாரு, சகல புவன மத்தியே நிர்தனாஸ்தேபி தன்யாஹ நிவசதி ஹிருதியேஷாம் ஸ்ரீஹரேர் பக்திரேகா ஹரிரபி நிஜலோகம் சர்வதாதோ விகாய பிரவிசதி ஹிருதி தேஷாம் பக்தி சூத்ரோபநப்தகா. ஞானத்தை காட்டிலும் ஸ்ரீ உயர்ந்த ஸ்ரீ வேற ஒன்றும் இல்லை. பாக்கி ஸ்ரீ எல்லாம் அழியக்கூடியது. நித்திய ஸ்ரீ, அதுதான் நித்திய ஸ்ரீ நித்தியமங்கலம் அப்படின்னா.
பிரம்ம வித்யை தான் நித்தியஸ்ரீர் நித்திய மங்களம். நான் சொல்லலே, சாஸ்வதமா இருக்கக்கூடிய வேதம் சொல்றது சாஹி ஸ்ரீர் அமிர்தா சதாம் அப்படின்னு. பாக்கிலாம் மிருதமான ஸ்ரீ, மிருதமான அழியக்கூடிய ஸ்ரீய சம்பாதிச்சு பாடுபட்டு சம்பாதிச்சு இவன் என்ன சந்தோஷத்தை அடைஞ்சிட போறான்? இவனை விட்டு இந்த ஸ்ரீ கயண்டிட போறதோ அல்ல ஸ்ரீ ஆத்துல இருக்கும் போது இவன் கயண்டிட போறான். மிருதமான ஸ்ரீ, அமிர்தமான ஸ்ரீ ஒன்னு இருக்கு, அழியாததான ஸ்ரீ. அந்த ஸ்ரீ யாருடைய ஸ்ரீ? சதாம், சாதுக்களுடைய ஸ்ரீ. அவர்களை விட்டு அது நீங்கிறதே இல்லை. நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு திருப்பாவில ஆண்டாள் பாடுறா. கோபிகா கீதத்திலே ஸ்ரயத இந்திரா சஸ்வதத்ரஹி அப்படின்னு கோபிகைகள் பாடுறார். எங்களுக்கு தான் அந்த நீங்காத செல்வம் இருக்கு அப்படின்னு கோபிகைகள் பாடுறார். அந்த ஸ்ரீ சம்பாதிச்சுட்டோம்னால் சந்தோஷம், ஆனந்தம் நமக்கு. பகவானுக்கு அதுதான் பெருமை. பகவானையும் நம்ம அப்படித்தான் உபாசிக்கணும்னு விரும்பலாம். சுத்தமான பிரம்மத்தினால ஒன்னும் ஆகாதுங்கிறது தான் உபனிஷத் சித்தாந்தம். இந்த ஸ்வரூபத்தினுடைய பெருமை சத்தியமா இருக்கிறதுனால திருப்பி திருப்பி உபனிஷத் சொல்றதே தவிர உபயோகமா இருக்கிறதுனால சொல்லல. அநாமமாய், அரூபமாய், அக்ஷரமாய், அச்சிந்தியமாய், அப்பிரமேயமாய், கூட்டஸ்தமாய், சர்வகாரணமாய் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. எல்லா இடத்திலையும் சொல்றது ஏன் சொல்றதுன்னா அப்படி ஒன்று சத்தமா இருக்கிறது, சத்தியமா இருக்குங்கிறதுக்காக சொல்றதே தவிர உபயோகத்துக்காக சொல்லல. எது உபயோகம்னால் அப்பேற்பட்ட சத்தா மாத்திரமான பிரம்மஸ்வரூபம் சர்வஜனாய், சர்வசக்தனாய், சர்வகாரணபூதனாய், சர்வசரண்யனாய், சர்வசுவாமியாய், சர்வசுலபனாய் இருக்கும்பொழுது நமக்கு உபயோகம் ஆறும். ரெண்டும் ஒண்ணுதான். விசேஷணங்களை சொன்னேனே தவிர ரெண்டும் ஒண்ணுதான். அக்ஷரமாய், அநாமமாய், அரூபமாய், நிர்விசேஷமாய் இருக்கக்கூடியதான அந்த பிரம்மஸ்வரூபம் உள்ள இல்லாம சர்வஜனாய், சர்வசக்தனாய், சர்வகாரனாய் ஒன்று சொல்ல முடியாதே. அதனாலதான் பூர்ணம் பிரம்ம சனாதனம், ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹாங்கிறோம். பகவானுடைய ரூபங்களோ குணங்களோ உள்ள இருக்கக்கூடிய ஸ்வரூபத்துக்கு தானே விசேஷணங்களாக அமையிறது. அத்தகைய விசேஷண விசிஷ்டமான பிரம்மஸ்வரூபத்தை தான் நாம் எல்லாரும் விரும்புகிறோம், நமக்கு உபயோகமா இருக்கு. அப்போ அத்தகைய ஸ்ரீ அவனுக்கு வேண்டிருக்கு. அதனால அத்தகைய ஸ்ரீ இல்லாத போனால் அப்போ அவனுக்கு பெருமை இல்லை, சோபை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நிர்குணமான பிரம்மத்துக்கு சோபை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா ஸ்வயம் பிரகாசமானது அது அப்படிங்கிறது சத்தியம். அதை நான் இப்ப ஆட்சேபிக்கல. ஸ்வயம் பிரகாசமான நான் ஆட்சேபிச்சுட்டனால அது பொய்யா போகவும் போறதில்லை. என் வார்த்தை வேணா பொய்யா போயிடும். சத்தியம் சத்தியம் தானே. அதுக்கு மேல அலங்காரம், சத்தியத்துக்கு மேல அலங்காரம் எதுனால் கல்யாண குண விசிஷ்டனாய் இருக்க அந்த பிரம்மஸ்வரூபம்னால் இப்படி நினைச்சா ஆனந்தமா இருக்கு இல்லையா? சர்வஜனாய், சர்வசக்தனாய், சர்வசரண்யனாய், சர்வசுவாமியாய், சர்வகர்த்தாவாய், சர்வகாரணபூதனாய் இருக்கக்கூடியது அப்படிங்கும் பொழுது அத்தகைய ஒரு ஸ்ரீ அதுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் அதுக்கு ஒரு பேரு. அந்த ஸ்ரீயை இழந்துடுத்துனால் அதுக்கு ஒன்னும் ஆகாதான், ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால பகவான் சொல்றான், தான் ஸ்வரூபபூதமான பரமாத்மாவாக தன்னை பாவிச்சுண்டு, அதாவது இருந்துண்டு, ஆனால் சொல்றான் மயா அத்தியக்ஷேன பிரகிருதி சூயதே சச்சராச்சரம் ஹேதுநானேன கவுந்தேக ஜெகத்தி பரிவர்த்ததே அப்படின்னு. பிரகிருதியானது ஜகத்தகா பரிணமிச்சு ஜகத்தகா ஸ்வரூபத்தை தரிச்சிருக்கிறதுக்கு அத்தியட்சகரான பிரம்மஸ்வரூபனான தான் தான் காரணம். அதாவது பிரம்மஸ்வரூபம் காரணமா இருக்கிறதுக்கு பிரகிருதி விசிஷ்டமா இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது சுத்த பிரம்மத்தினாலே ஜகத்து ஆகாது. இது சங்கர பாஷ்யமே, அத்வைத பாஷ்யமே. எல்லாத்தையும் தள்ளி விட்டு கடைசியில பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் பிரம்மஸ்வரூபம் ஆகமே தவிர லோகம்னு எடுத்துண்டியானால் ஜென்மாத்தியஸ்ய யதஹா அப்படின்னு எடுத்துண்டியானால் அப்பொழுது ஒவ்வொரு அதிகரணத்திலையும் சங்கர பாஷ்யத்திலேயே சர்வஜ்ய சர்வசக்தத்வாதி கல்யாண குண விசிஷ்டமான பிரம்மத்தை தான் ஆதிசங்கரர் சொல்றாரே தவிர நிர்குணமான பிரம்மத்திட்ட போகல. ஜெகத் வியாபாரம்னு எடுத்துண்டியானா அப்ப ஜெகத்தில் தானே நீ இருக்க, உனக்கு எது வேணும்? ஜெகத் வியாபாரமா இருந்துவிட்டால்
அப்பொழுது அப்பேற்பட்ட கல்யாண குண விசிஷ்டமாகத்தான் ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா அதுதான் அதுக்கு சோபை அப்படின்னு சொல்லிட்டா ஸ்ரீ இல்லாத பிரம்மத்துக்கு சோபை இல்லை. அப்ப பிரம்மத்துக்கே ஸ்ரீயாலதான் சோபை. ஸ்ரீதாம் பிரகிருத்தியை நமஹா. லட்சுமி அஷ்டோத்திரத்துல முதல்ல பிரகிருத்தியை நமஹா. ஸ்ரீங்கிறது எம்பெருமானுடைய சக்தி, பரபிரம்மத்தினுடைய சக்தி. அந்த ஸ்ரீ பிரம்மத்தினுடைய மாய, பிரம்மத்தினுடைய பிரகிருதி, அதுதான் ஸ்ரீ அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்ரீ இல்லை அப்படின்னா அந்த பிரம்ம சோபிக்காத. திருவில்லா தேவி என்ன தேவே அப்படின்னு திருமழிசை ஆழ்வாருடைய பாடல். திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படின்னு திருமங்கை ஆழ்வாருடைய பாடல். லட்சுமிதான் வசத்தி அப்படின்னு பேசுறவாள் திருவுக்கும் திருவாகிய திருவில்லா தேவி என்ன தேவே அப்படின்பா. ஸ்ரீ இல்லைன்னா எம்மட்டிலும் அதுவும்பா. பெருமாள் தான் வசத்தி அப்படிங்கிறவா திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படின்பா. குழந்தைகள் எனக்கு அம்மா தான் வசத்தி அப்பா தான் வசத்தின்னு சொல்லிக்கிறது மாதிரி. அப்பா இல்லாம அம்மா இல்லை, அம்மா இல்லாம அப்பா இல்லை, ரெண்டு பேரும் இல்லாம குழந்தை இல்லை. அதனால தம்பதி ஸ்வரூபமாவே நமக்கு பிரம்மம் இருக்கு. அதை மறக்கவே கூடாது. உன்னை தள்ளிவிட்டு உனக்கு பரத்வம் சொல்லக்கூடாது. உன்னை தள்ளி விட்டு உன்னை பிடிக்க பார்த்தனாலதான் அவள்லாம் அழிஞ்சு போனான். எதுனால் சீதையை தள்ளி விட்டு ராமனை மட்டிலும் பிடிச்சு வச்சுக்கணும்னு சூர்பனக நினைச்சாள், போயிட்டாள். ராமனை தள்ளி விட்டு சீதையை மட்டிலும் பிடிச்சு வச்சுக்கணும்னு நினைச்சுட்டா ராவணன் அழிஞ்சே போயிட்டான். சீதையையும் ராமனையும் சேர்த்து பூஜிக்கணும்னு நினைச்சார் ஹனுமான். சந்து பொந்துலெல்லாம் அவருக்கு ஜெயத்வஜம் பறக்கிறது. எங்க பார்த்தாலும் ஹனுமானுக்கு பூஜை நடக்கிறது. ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சதுனால நாமும் நம்முடைய ஹிருதய ஊஞ்சல்ல திவ்ய தம்பதியாகத்தான் பரமாத்மாவை உபாசிக்கணும் அப்படின்னு இந்த உபாசனம் எவ்வளவு மதுரமா இருக்கு. நம்முடைய வைதிகமான உபாசனத்திலேயே சனாதன தர்மத்தில் அதுதான் அழகு. மற்ற தர்மங்களை பத்தி நாம் எடுத்து பேசக்கூட லாயக்கில்லை. அதனால அந்த நான் சமப்படலை. இப்போ வேறு மதங்கள் உண்டு, துர்மதங்கள், கல்பனையான மதங்கள். அவைகளை சனாதன தர்மத்தையும் பேசிவிட்டு அதுலயும் நாக்கு வைப்பானே. ஆகவே நாம் திருஷ்டி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. சனாதன தர்மத்திலேயே பல பேதங்கள் உண்டு. அந்த பேதங்களுக்குள்ள எடுத்துட்டு பேசினோமானால் தம்பதியா உபாசிக்கிறதுங்கிறது ரொம்ப ரசமானது. அதை ஒட்டிதான் இந்த கல்யாணம்ங்கிறதே ஏற்பட்டிருக்கு. தெய்வ கல்யாணம், சீதா கல்யாணம் அப்படிங்கிறோம். கோவில்கள் எல்லாம் கல்யாண உற்சவம் நடக்கிறது. பாகவதம் எல்லாம் கல்யாண உற்சவம் பண்றா பஜன சம்பிரதாயத்துல. புராண மேடைகள் எல்லாம் பிரவச்சனம் பண்ணும்பொழுது கல்யாணம் வந்துடுறது. இந்த கல்யாண உற்சவம்னு சொன்னா அவரவர்கள் யதாசக்தி கல்யாணத்துக்கு செய்யற மாதிரி எல்லாரும் செய்கிறா, சந்தோஷப்படுறா. நித்திய தம்பதிகளான திவ்ய தம்பதிகளான அனன்ய தம்பதிகளான அவர்களுக்கு செய்யக்கூடிய மங்களம் நமக்கே வர்றது என்கின்றது சத்தியம் இல்லையோ? அத்தகைய ஒரு கல்யாண உற்சவம் அப்படின்னா அவ்வளவு பேர்களும் சந்தோஷமா இருக்கிறாளே. அவாபசோபாம் அதிகம் முகுந்தகானார் வேதாந்த தேசிகர். ஏற்கனவே கிருஷ்ணன் சுந்தராகாரனாச்சே கிருஷ்ணனுக்கு நாள். கிருஷ்ணனுக்கு ஏற்கனவே பிரம்மச்சாரியா இருந்தான். கிருஷ்ணாஷ்டோத்திரத்துல அநாதி பிரம்மச்சாரினே நமஹா அப்படின்னு ஒரு அர்ச்சனை கூட உண்டு. அப்பவும் சோபிக்குதான் சோபிச்சான்னாலும் கூட ருக்மணியை குட்டிய தூக்கின பிறகு அவாப சோபாம் அதிகம் முகுந்தா, அதிகமான சோபையை அடைஞ்சார் அப்படிங்கிறார். பொதுவா லோகத்திலேயே ஸ்ரீமான்கிற பதம் கல்யாணம் ஆன பிறகுதான் உபயோகப்படுத்துவான், அதுக்கு முன்னாடி போட மாட்டான். அப்ப சர்வேஸ்வரனுக்கு கூட கல்யாணம் ஆன பிறகுதான் ஸ்ரீமத்துவம் வருது. இல்லாது போனால் சர்வேஸ்வரன் கூட கிரகஸ்தனா ஆகலைன்னா தரித்திரம் தான். கிரகஸ்தனா ஆன பிறகுதான் சர்வேஸ்வரனு கூட ஸ்ரீமத்துவம் வருது அப்படின்னு சொன்னா, அப்போ அத்தகைய ஒரு சீதா கல்யாணம், அப்பேற்பட்ட ஒரு ஸ்ரீமத்துவத்தை யாருதான் விரும்ப மாட்டார்? அது எவ்வளவு ரசமா இருக்கும் தானே நம்ம எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். அதுக்குன்னு ஒருத்தர் தபசு பண்ணினார், விஸ்வாமித்ரர். அந்த பாக்கியம் தனக்கு வரணும்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல முன்னாடியும் பின்னாடியும் வேறு எங்கேயும் அந்த ரிஷி தலகாட்டல. அப்படி கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு அந்த தேவி அப்புறம் பட்ட பாடெல்லாம் தனக்கு தெரிய வேண்டாம்னு தெரிஞ்சுட்டாரோ. அப்புறம் நடுப்புற எங்கேயோ தண்டகாரண்யத்துல விஸ்வாமித்தருடைய ஆசிரமம் இருந்தது, போனார்ன்றது கூட. பாலகாண்டத்தோட அவர் ராமாயணம் பூர்த்தி ஆயிடுச்சு.
அண்ணன் உள்ள ராமாயணம் விஸ்வாமித்திரருக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. பாலகாண்டத்துல சீதா கல்யாணத்தை முக்கியமா நிற்கிறாள் இல்லையா அந்த ரிஷி, கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டார். அந்தண்ட ராமாயணம் தெரியாது. எங்கேயோ கௌசிகி நதி கரையில எங்கேயோ ஹிமாச்சல பிரதேசத்துல கண்டறியாத இடத்துல அவருடைய ஆசிரமம், அங்க போய் உட்கார்ந்து உண்டு இந்த கல்யாண கோலமாக சீதாராமனை பார்த்தாரு. அதையே ஜென்மாபூரா சிந்தனை பண்ணிட்டு அது எனக்கு போரும் அப்படின்னு உட்கார்ந்துருக்கார். அந்தண்ட ஒன்றும் தெரியாதவர் அப்படி உட்கார்ந்துருக்கார். அதுதான் அவர் தபசு பண்ணாராம் சித்தாசிரமத்துக்கு. அதுக்காக தான் வந்தாராம். என்ன தபசு என்ன சித்தின்னு மட்டும் அவர் சொல்லிக்கல. பகீரதன் தபசு பண்ணா கங்கை வரணும்னு ராமாயணத்துல சொல்றாரு, அவரே தான் சொல்றார். அதுபோல நீர் என்னத்துக்கு தபசு பண்ணீர் கழுப்பாரும் இல்லை, என்னத்துக்காக தபசு பண்ணேன்னு சொல்லவும் இல்லை. அவருடைய கதை பிரம்மரிஷி ஆகணும்னு தபசு பண்ணியிருக்காரு. அது முன்னாடி சித்தாசிரமத்துல பண்ண தபசு எதுக்கு, சித்தாசிரமத்துல பண்ண யஜ்யம் என்னத்துக்கு அப்படிங்கிறத பிரகடனம் பண்ணிக்கல. ஆனால் காரிய சித்தியா ஆயிடுத்துங்கிறார்.